இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
மார்க் நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 29 முதல் 39 வரை. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டுக்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறை நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணமாக்கினார். பல பேய்களை ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, நம் புனிதர், நம் பெருமை என்ற ஒரு உணர்விலே அகில உலக திரு அவை என்று இந்திய நாட்டின் பொது நிலை இறை மக்களின் பாதுகாவலராகிய புனித தேவசகாயம் என்பவரை மகிழ்வோடு நினைவுபடுத்துவதிலும், கோட்டார மறைமாவட்டம் பெருமையோடு நினைத்துக் கொள்வதிலும் கொண்டாடுவதிலும், இந்த நாளை அவருடைய பாதுகாவலர் என்று அறிக்கையிடுவதிலும் நாம் பெருமகிழ்ச்சி என்ற உணர்வோடு இந்த நாளிலே இந்த விழாவை கொண்டாட உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்ற வேளையிலே வாழ்த்துக்களையும் இறை வேண்டல்களையும் புனித தேவசகாயத்தின் பரிந்துரைகளையும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலையின் வேள்வியை தண்ணீர் விட்டா வளர்த்தோம், சர்வேசா இப்பயிரை கண்ணீர் காத்தோம் என்பான் புரட்சி கவிஞன் பாரதியார். ஆம், நம்முடைய இந்திய விடுதலைக்காக ஏராளமான பேர் தங்களுடைய இன்னுயிரை துறந்தார்கள். தங்களுடைய வாழ்வையை முழுதாய் தியாகம் செய்தார்கள். அதே போன்று இந்திய மண்ணில் கிறிஸ்துவின் போதனையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி மடிந்தவர்கள் ஏராளம். அவர்களில் முக்கியமான ஒருவரைத்தான் புனித தேவசகாயமாக நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் அவருடைய வாழ்வின் வரலாறு நமக்கு சொல்லுகிற 2 காரியங்கள். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளுக்காக, வாழ்வுக்காக எதையும் ஏற்பதற்கு துணிச்சலையும், அதே வேளையில் எல்லா மக்களையும் சமநிலையிலே கரிசனையோடு பார்க்கக்கூடிய பக்குவத்தையும் நாம் பெறுகின்ற மக்களாக வளர வேண்டும் என்பதுதான். புனித தேவசகாயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் ஏற்க துணிந்தவர் என்று சொன்னால் அதான் கரெக்ட். ஒரு முறை மன்னரின் அமைச்சராக இருந்த ராமையன் தளவாய் தேவசகாயத்திடம் இழிப்பிறப்பாளர் பின்பற்றும் சமயத்தை உடனே விட்டுவிடு, இல்லை என்றால் உன்னையும் உன்னோடு சேர்ந்த கூட்டத்தையும் கழுமரத்தில் ஏற்றுவேன் என்று சொன்னபோது எந்த வகையிலும் பின்வாங்காமல் அவர் மிகவும் துணிச்சலாக, என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் துன்புறுத்துங்கள், கொடுமைப்படுத்துங்கள், ஆனால் கிறிஸ்தவர்களை மட்டும் ஒன்றும் செய்யாதீர்கள் என்று மிக துணிச்சலாக எடுத்து சொன்னார். அந்த அளவுக்கு அவர் கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கையும் மக்கள் மீது பாசமும் பற்றும் கொண்டு வாழ்ந்தவர். அவரை போன்று நாமும் இந்த கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்காக, அதாவது உண்மை, நேர்மை, தியாகம், முள்முடி தாங்குதல், பரிகாசங்களை ஏற்றுக்கொள்ளுதல், அவமானங்களை, சிலுவையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிற சூழ்நிலைகளில் பல்வேறு பண்புகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏறெடுத்து பார்க்க வேண்டும், அவைகளை செய்ய வேண்டும். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவார், என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தமது உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர் என்பதுதான். புனித தேவசகாயம் கிறிஸ்துவின் பொருட்டு தன்னுடைய உயிரை இழக்க துணிந்ததால் விண்ணகத்தில் நிலையான ஒரு இடத்தினை மிக விரைவாகவே பெற்றுக்கொண்டு ஒரு புனிதராக மாறி
இன்றைக்கு இந்திய நாட்டின் பொதுநிலை இறை மக்களுடைய பாதுகாவலராக அறிக்கையிடுகின்ற அளவுக்கு ஆண்டவர் அவரை உயர்த்தியிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய பெருமை. அதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய நம்முடைய கடமை என்பதை நாம் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, எதையும் இழப்பதற்கு துணியும் போது வாழ்வினை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் உண்மை, உறுதி. இரண்டாவது, புனித தேவசகாயம் வாழ்ந்த காலத்திலே சாதிய அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் மக்களை பாகுபடுத்தி பார்க்கிற கொடுமை அதிகமாகவே நிலவியது. குறிப்பாக சூத்திரர்கள் என அழைக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் உயர் ஜாதி வாழுகின்ற தெருக்களிலே காலை வேளையிலும் மாலை வேளையிலும் நடக்கவே கூடாது. ஏனென்றால் இந்த 2 நேரங்களில் அந்த மனிதர்களின் நிழல் மிகவும் பெரிதாக இருப்பதால் அது உயர் ஜாதியினர் மீது பட்டால் தீட்டாகிவிடுமே என்பதற்காக அவர்கள் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்த மக்களை காலையிலும் மாலையிலும் நடக்க அனுமதிப்பதில்லை. இன்னும் கொடுமை என்னவென்றால், தாழ்ந்த குலத்தை சேர்ந்த மக்கள் நடக்கும்போது கழுத்தில் ஒரு சிறிய வாளியையும் முதுகுக்கு பின்னால் ஒரு பெருக்குமாறையும் கட்டி கொண்டு செல்ல வேண்டுமாம். எதற்காக என்றால், ஒருவேளை அவர்களுக்கு எச்சில் துப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டால் கீழே துப்பக்கூடாது. அப்படி துப்பினால் தெரு தீட்டாகிவிடுமே. என்ன கேவலமான ஒரு நிலை! இதனால் அவர்கள் தங்கள் கழுத்தில் கட்டியிருக்கின்ற வாளியில் துப்பிக் கொள்ள வேண்டும். முதுகுக்கு பின்னால் கட்டப்பட்டிருக்கின்ற பெருக்குமாறு வைத்து அவர்கள் நடந்து சென்றதால் தீட்டுப்பட்ட தெருவை சுத்தம் செய்வதற்காக. இப்படியெல்லாம் இது போன்ற சாதியின் அடிப்படையில் கொடுமைப்படுத்தப்பட்ட தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்த மக்களோடு பிறப்பால் நம்பூதிரி என்ற உயர்குலத்தை சார்ந்த இவர் சமமாக பழகினார். இதுதான் உண்மை, நிஜம். அவர்களை மனித மாண்போடு நடத்தி ஆண்டவர் இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவித்தார். புனித தேவசகாயத்திடமிருந்த அந்த எல்லா மக்களையும் சமமாக பார்க்கிற மனநிலை நம்மிடத்திலும் இருக்கிறதா என பார்ப்போம். சாதி, மதம், இனம், அந்தஸ்து பாராமல் எல்லா மக்களையும், மனிதர்களையும் சமநிலையோடு, கரிசனையோடு, உண்மையான உறவோடு, தட்டி கொடுப்பதோடு, பாராட்டுகிற பண்போடு, அவர்கள் பிறரை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தோடு வாழுவதே மறை சாட்சியம் என்பதுதான் இவர் நாம் கற்றுத்தருகிற பாடம். இதை தாண்டி இருக்கக்கூடிய அனைத்துமே நமக்கு வேதனை அளிப்பதாகத்தான் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் புனித தேவசகாயம் அவரது விழாவை கொண்டாடுகிற ஒரு சிறப்பான நாளிலே அவருடைய சாட்சிய வாழ்வை நமதாக்குவோம். எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய மனநிலையை நமதாக்குவோம். அதன் வழியாக இறை ஆசீர் பெறுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம். எதற்காக நாங்கள் படைக்கப்பட்டோமோ, அழைக்கப்பட்டோமோ அந்த இலக்கு தெளிவோடு வாழ பணியாற்ற அருள்தாரும். ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன்.
வலி முதுகு வலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. மூட்டு வலி முதுகு வலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆசினூறு நெஞ்சில் கொண்டு நீலகண்ட பிள்ளை என்று அரசவை சென்றதால் ஆஸ்தான நிலை பெற்றாரே. அதிசயமாய் ஆண்டவரின் அருள் வாக்கை அறிந்து கொண்டு லாசராய் மாறியதால் மறைசாட்சியானாரே. அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். கோடி செல்வம் தேடி வரும், பெயர் புகழ் நாடி வரும், வரும் யாவும் நொடி பொழுதில் பொடி பொடியாய் மாறிவிடும். கோடி செல்வம் தேடி வரும், பெயர் புகழ் நாடி வரும், வரும் யாவும் நொடி பொழுதில் பொடி பொடியாய் மாறிவிடும். இது வல்ல வாழ்வென்று இதயம் உணர்ந்ததனால் இருந்ததெல்லாம் துறந்துவிடும் துணிவு பெற்றார். அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். வாடி விடும் வாழ்வினிலே ஓடி வரும் இன்பமெல்லாம் வருபவையோ விந்தை தரும் விடுகதையாவுமாகும். வாடி விடும் வாழ்வினிலே ஓடி வரும் இன்பமெல்லாம் வருபவையோ விந்தை தரும் விடுகதையாவுமாகும். எதை வென்று எதை ஏற்க,
தெளிந்ததனால் எல்லாம் இழக்கும் இயேசுவின் மனதை பெற்றார். அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். ஆசினூறு நெஞ்சில் கொண்டு நீலகண்ட பிள்ளை என்று அரசவை சென்றதா ஆஸ்தான நிலை பெற்றாரே. அதிசயமாய் ஆண்டவரின் அருள் வாக்கை அறிந்து கொண்டு லாசராய் மாறியதா மறைசாட்சியானாரே. அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். அவர் வழியில் நாம் வாழ்ந்தார், அவர் போல நாம் உயர்வோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.